இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாயானால் அது ஒரு சம்பவம் இல்லை. அது ஒரு அழைப்பு, உண்மை நிலை. மகனே மகளே, இன்று உலகத்தில் தீய சக்திகள் செயல்படுகின்றன. அது மனிதர்களில் மட்டும் இல்ல. சில நேரங்களில் உன் சிந்தனைகளில், உன் பயத்தில், உன் சந்தேகத்தில் வேலை செய்கிறது. நீ யோசித்திருக்கலாம், எதற்காக எனக்கு இவ்வளவு சோதனை? ஏன் நான் மட்டும் இப்படி துன்பப்படுகிறேன்? இயேசு பேசுகிறார், இப்போது கவனமாக கேள். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன். நீ அழுதாலும் நான் கேட்கிறேன். தீய சக்திகள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அவைகள் உன்னை வெல்ல முடியாது. ஏனென்றால் நான் உன்னுள் இருக்கிறேன். உன் போராட்டம். நீ இப்போது ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய். அது வெளியில் இல்ல, உன் உள்ளத்தில். நம்பிக்கை vs பயம், விசுவாசம் vs சந்தேகம். ஆனால் நினைச்சுக்கோ, ஒளி வந்தால் இருள் ஓடும். சக்தி வார்த்தை. இன்று முதல் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை: நான் பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு இருக்கிறார். எந்த தீய சக்தியும் என்னை தொட முடியாது. இந்த வார்த்தையை தினமும் சொல்லு. உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் உறுதி. இது உனக்கு ஒரு முடிவு இல்லை. இது ஒரு புதிய ஆரம்பம். உன் கண்ணீர் முடியும். உன் பயம் உடையும். உன் வாழ்க்கை உயர்ந்திடும். இயேசு உன்னோடு பேசுகிறார். மகனே, நான் உன்னை காப்பாற்றுவேன். உண்மை நிலை. மகனே மகளே, நீ இதை கவனமாக கேள். இன்று உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நீ பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல. பார்க்க முடியாத ஒரு போராட்டம் நடக்கிறது. அது மனிதர்களுக்கு எதிரானது இல்லை. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நீ சில நேரங்களில் கவனித்திருக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் பயம் வரும். நிம்மதி இல்லாமல் மனசு கலங்கும். எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளே ஒரு வெறுமை இருக்கும். திடீரென்று நான் முடியாது என்ற எண்ணம் வரும். இது சாதாரணமா தோன்றலாம். ஆனா உண்மையில் இது ஒரு தாக்குதல். தீய சக்திகள் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? அது நேராக வந்து நான் தீயவன் என்று சொல்லாது. அது சின்ன சின்ன எண்ணங்களாக வரும். நீ போதுமானவன் இல்லை. உன்னால இது முடியாது. யாருக்கும் நீ தேவையில்லை. இந்த எண்ணங்கள் மெதுவாக உன் உள்ளத்தை உடைக்கும். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் உன் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தும். பிரச்சினைகள் அதிகமாகும். உறவுகள் உடையும். நம்பிக்கை குறையும். அப்போது நீ நினைப்பாய், ஏன் என்ன வாழ்க்கை இப்படியா போயிடுச்சு? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ ஒரு இலக்கு. ஏனென்றால் உன்னுள் ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அதனால்தான் எதிர்ப்பு அதிகம். இது உன்னுடைய முடிவு அல்ல. இது ஒரு போரின் ஆரம்பம். நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. இது சாதாரண பிரச்சினை இல்லை. இது உன்னை தாழ்த்த முயற்சிக்கும் ஒரு சக்தி. ஆனா இங்க தான் மாற்றம் வருது. இந்த உண்மை உனக்கு தெரிந்தவுடன் நீ பலவீனமானவன் இல்ல. நீ போராடுபவன். உள்ளத்தை தொடும் அளவுக்கு ஆழமாக பார்ப்போம். மகனே மகளே, நீ இவ்வளவு நாட்கள் அமைதியாக போராடிக் கொண்டிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் உன் கண்ணீரை மறைத்து கொண்டிருக்கிறாய். நீ நினைத்தாய், யாராவது என்னை புரிந்து கொள்வார்களா என்று. இப்போது கவனமாக கேள். நான் உன்னை பார்க்கிறேன். நீ இரவில் அழுத அந்த நேரமும், நீ உடைந்து போன அந்த தருணமும். நான் உன்னோடு இருந்தேன். நான் உன்னை மறக்கவில்லை. நீ பலமுறை நினைத்தாய், தேவன் என்னை விட்டுட்டாரா என்று. இல்லை மகனே, நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீ என்னை உணரவில்லை என்றால் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ பலவீனமானவன் இல்லை. நீ உன்னை குறைத்து நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை பார்த்தால் ஒரு போராளி, ஒரு உயிர்த்தெழும் மனிதன், ஒரு வெற்றி காண்பவன். அப்படித்தான் பார்க்கிறேன். பயப்படாதே. தீய சக்திகள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் அது உன்னை தொட முடியாது. ஏனென்றால் நான் உன்னை காக்கிறேன். நீ விழுந்தால் நான் தூக்குவேன். நீ சோர்ந்தால் நான் பலம் தருவேன். நீ அழுதால் நான் ஆறுதல் தருவேன். ஆழமான உணர்ச்சி. இப்போது உன் உள்ளத்தில் கேள். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். இன்று முதல் நீ உணர வேண்டியது: நீ தனியாக இல்லை. உனக்கு எதிரான சக்தி பெரியது இல்லை. உன்னோடு இருக்கும் தேவன் அதைவிட பெரியவர். மகனே, இது உன் முடிவு இல்லை. இது உன் திரும்ப எழும் நேரம். சரி, இப்போது உன் உள்ள போராட்டம். உன் மனசுக்குள்ள நடக்கிற உண்மையான போராட்டத்தை நேராக பேசுவோம். உன் உள்ள போராட்டம். மகனே, இப்போ நடக்கிற பெரிய போராட்டம் உன் வாழ்க்கைக்கு வெளியே இல்லை. அது உன் உள்ளத்துக்குள்ள நடக்குது. நீ வெளியுலகத்துக்கு சிரிக்கிறாய். ஆனா உள்ளே நீ உடைந்து போயிருக்கிறாய். நீ சோர்ந்து போயிருக்கிறாய். நீ எதையும் சமாளிக்க முடியாத மாதிரி உணர்கிறாய். இது ஒரு சாதாரண நிலை இல்ல. இது ஒரு உள்ள போராட்டம். ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இரண்டு குரல்கள் பேசுது. ஒன்று சொல்றது, நீ முடியாது. இன்னொன்று மெதுவாக சொல்றது, நீ முடியும். ஒன்று பயத்தை கூட்டும். இன்னொன்று நம்பிக்கையை தூண்டும். நீ இந்த குரலை கேட்கிறாய். அதுவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது.
நீ பலமுறை தோற்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கிறாய். என்னால முடியல. என்ன வாழ்க்கை இப்படியா போயிடுச்சு. எதுவும் சரியா ஆகுமா. இந்த எண்ணங்கள் சும்மா வரல. அது உன்னை உடைக்க வந்த தாக்குதல். ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. போராட்டம் இருக்கும் இடத்துலதான் வெற்றி பிறக்குது. நீ இப்போ போராடுறது உன் பலவீனத்துக்காக இல்ல. அது உன் வலிமை வெளிவரப் போகுது. அது உன் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகுது. நீ நினைக்கிறாய் நான் இவ்வளவு உடைந்து போயிட்டேன் என்று. ஆனா தேவன் பார்க்கிறாரு. இவன் இன்னும் கைவிடல. இவள் இன்னும் நின்றுகிட்டு இருக்கிறாள். இதுதான் உன் உண்மை. நீ தோற்றவன் இல்ல. நீ உடைந்தவன் இல்ல. நீ போராடுறவன். இன்று நீ ஒரு முடிவு எடுக்கணும். பயத்தை கேட்குறியா. இல்ல நம்பிக்கையை பிடிக்குறியா. மகனே, உன் உள்ளத்துல நடக்குற இந்த போராட்டம் உன்னை உடைக்க அல்ல. உன்னை உருவாக்கத்தான். இது தான் உன் வாழ்க்கையை திருப்பும் பகுதி. கவனமாகச் சொல். உணர்ந்து சொல். சக்தி வார்த்தை மகனே. இப்போ வரைக்கும் நீ கேட்டது உண்மை. ஆனா இப்போ நீ செய்யப் போவது உன் வாழ்க்கையை மாற்றும் செயல். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. இது உன் அறிவிப்புகள். நீ இப்போ சொல்லப் போற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தையும் உன் சூழ்நிலையையும் மாற்றும். இப்போ என்னோட சேர்ந்து சொல்லு. நான் பயப்படமாட்டேன். மெதுவாக மறுபடியும். நான் பயப்படமாட்டேன். பயம் என்னை கட்டுப்படுத்தாது. நான் பயத்தை வெல்லப் போகிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தனியாக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். எந்த தீய சக்தியும் என்னை தொட முடியாது. அது என்னை பயமுறுத்தலாம். ஆனால் அது என்னை வெல்ல முடியாது. நான் உடைந்தவன் இல்லை. நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேன். என் வலி வீணாகாது. என் கண்ணீர் ஒரு நாளில் வெற்றியாகும். என் வாழ்க்கை இன்று முதல் மாறுகிறது. நான் பழையவன் இல்லை. நான் புதிய ஆரம்பத்தில் இருக்கிறேன். இதை தினமும் சொல்லு. காலை எழுந்ததும் இரவு படுக்கும் முன்பும். உன் வாயால் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையை கட்டும். மகனே, நீ இப்போ எடுத்த இந்த முடிவு உன் பயத்தை உடைக்கும். உன் சங்கிலிகளை உடைக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தும். இது ஒரு மெசேஜ் இல்ல. இது ஒரு மாற்றம். நினைச்சுக்கோ. நீ பலவீனமானவன் இல்ல. நீ அதிகாரத்தோடு நிறைந்தவன். இது தான் முழு செய்தியின் முடிவு அல்ல. உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். மகனே, மகளே, இவ்வளவு நேரம் நீ கேட்டது சும்மா ஒரு மெசேஜ் இல்லை. இது உனக்கான ஒரு பதில். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய். ஒரு மாற்றம், ஒரு ஆறுதல், ஒரு பதில். இன்று அது உன்னிடம் வந்திருக்கிறது. இப்போது உன் கண்களை மூடு. உன் இதயத்தை திற. அன்பான தேவனே, இப்போது இந்த வார்த்தையை கேட்கும் என் சகோதரன் சகோதரியை நீ பாருங்கள். அவர்கள் சுமக்கும் பாரத்தை நீ அறிவாய். அவர்கள் மறைத்த கண்ணீரை நீ அறிவாய். கர்த்தாவே, இப்போது அவர்களின் இதயத்தை தொடு. அவர்களின் பயத்தை அமைதியாக்கு. அவர்களின் மனதை பலப்படுத்து. அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய வழி திற. எந்த தீய சக்தியும் அவர்களை தொடாதபடி காத்தருளும். உன் சமாதானம் அவர்களை நிரப்பட்டும். இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்போது கேள், இது உனக்கான உறுதி. நீ இவ்வளவு நாள் இருந்த இடத்தில் நீ இருக்க மாட்டாய். நீ அழுத இடத்தில் நீ சிரிக்கப் போகிறாய். நீ பயந்த இடத்தில் நீ நின்று வெல்லப் போகிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். மகனே, இது முடிவு இல்லை. இது உன் எழுச்சி. இது உன் மாற்றம். இது உன் சாட்சி. இதை நீ கேட்டிருந்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு.